ஓட்டு யாருக்கு போடுவீங்க? வினயத்துக்கு போட்டாங்க. உங்களை கூப்பிடுறாங்க, தலைவனா கூப்பிடுறாங்க. 15 ஓட்டு இருக்கு என் குடும்பம் மட்டும். நான் உங்களுக்கு இந்த போட்டோ கட்டி போட சொல்றேன். இது வாழ்க்கை சத்தியமா சொல்றேன். வீட்டுல 4 ஓட்டு இருக்குது. சத்தியமா 4 ஓட்டு உனக்கு. ஓட்டு கேட்க வராங்களா ஒழிஞ்சு எல்லாம் பெரிய கும்படா போட்டுடுறாங்க. எதுக்குமே வரதில்ல. பணம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறவன் பதவியை தேடி போவான். மக்களுக்கு சேவை செய்யணும்னு ஆசைப்படுறவனே பதவி தேடி வரும். கட்சிக்கும் கிடையாது, ஜாதிக்கும் கிடையாது. இல்ல இந்த உங்களை மாதிரி உள்ளவங்களுக்கு ஒரு தடவை புதுசா போட்டு பாப்பேன். சாதி கருமாந்திரத்தை யாரு கண்டுபிடிச்சுவேன்? மந்திர மோதிரம் கண்டுபிடிச்சாலும் மந்திரிமார்கள் அதை கட்டியா பிடிச்சாங்க. இப்ப போ. எதை வச்சு சொல்றீங்க? இந்த முகத்தை வச்சுதான் சொல்றோம். ஓட்டு கேக்குறவனுக்கு ஒரு கணக்கு இருக்குன்னா எங்களுக்கு ஒரு கணக்கு இருக்கு. அதுதான் சாமி கணக்கு. இன்னைக்கு வரைக்கும் அதுதான் ஜெயிச்சிட்டு இருக்கு. வந்தவங்க எல்லாம் இன்னும் எங்களுக்கு ஒரு விடுவு காலமும் தெரிவிக்கல. நீங்க வந்தா தெரிவிப்பீங்கன்னா அந்த ஒரு நம்பிக்கை. நம்ம கூட இருக்கிறவங்களை நாம பாத்துக்கிட்டா நமக்கு மேல இருக்கிறவன் நம்மள பாத்துக்குவான். விடுவு காலமும் ஒரு வந்தாலும் கூட கதை முடிஞ்ச உடனே நாங்க எங்க இருக்கிறோன்னு கூட பார்க்க மாட்டாரு. தனிச்சு நிக்கிற மக்களை நம்பி மக்களுக்காக எனக்கு ஓட்டு போடுவீங்களா? போடுறேன்ப்பா. என்ன பார்த்த உடனே டக்குன்னு ஓட்டு போடுறேன்? எப்படி? வந்தவங்க எல்லாம் இன்னும் எங்களுக்கு ஒரு விடுவு காலமும் தெரிவிக்கல. சரி, நீங்க வந்தா தெரிவிப்பீங்கன்னா அந்த ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை வச்சு நீங்க செய்வீங்க. போட்ட புதுசா நம்ம ஆரம்பிப்போம்னு நான் அதை சொல்றேன். ரொம்ப நன்றிமா. நீங்க ஒண்ணும் நினைக்க வேண்டாம். இந்த நம்பிக்கை காப்பாத்துவோம். சரியாமா? அந்த கோயில் முழுக்க உட்காந்து தான் சொல்றேன். சரிப்பா, நம்ம தான் ஜெயிக்கிறோம். கண்டிப்பா உங்க நம்பிக்கை காப்பாத்துவோம். தெருவிளக்கம் ஒன்றுக்கு எரியுது. அப்பப்போ சரியில்லாம இருக்கு. பொன்னேரி கரையில ஒரு ரோடு மாதிரி போட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த வாய்க்கால சரியா தூர் வரலாம். அந்த பொன்னேரி வாய்க்கால நான் சுயேட்சையா எம்எல்ஏவுக்கு நிக்கிறேன். சரிங்க. எனக்கு ஓட்டு போடுவீங்களா? நல்லா ஊருக்கு செய்யற மாதிரி இருந்தாக்கா, ஏதோ ஒரு நல்லது கட்டதுனாக்கா ஒடியாந்து பாக்குற மாதிரி இருக்கிறவங்களுக்கு செய்ய வேண்டியதான் நல்லவங்களுக்கு. சரி, இப்ப இந்த எம்எல்ஏ நின்னாரு, ஒண்ணுக்கு கூட வந்து என்ன ஏதுன்னு வந்து கேட்க மாட்டேங்கிறாரு. நாங்க வந்து துப்புர பணியாளரா வேலை செய்யறோம். அங்க மீட்டிங்க்கு வராது, அங்க வராது, இங்க வராது, கையெடுத்து கும்பிடுறோம். எங்களை இப்படி ஏறு எடுத்து பாக்கல, அவரு வட்டிக்கு போறாரு. இந்த மாதிரிலாம் சூழ்நிலை போயிட்டு இருக்கு. இது இப்படியே போகணுமா இல்ல மாறணுமா? மாறணுங்க. இனிமே எங்க காலம் போகுது. இன்னும் இருக்கிற பிள்ளைங்களுக்கு வேணும்ல. உங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கிற மாதிரி ஒரு ஆள் வந்தா நீங்க அவங்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைப்பீங்களா? ஜெயிக்க வைப்போம். ஆனா செய்வீங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. எங்க புள்ள மாதிரி உங்களுக்கு செய்வோம். சரிம்மா, நீங்க சொன்னாலும் சொல்லாட்டாலும் நான் உங்க புள்ளதான். வெட்டி ரோடு கொஞ்சம் இது பண்ண தேவையில்ல. இந்த ரோடு ரொம்ப வருஷமா ஓட மாதிரி தான் இருந்துச்சு. இப்பதான் ரோடு போட்டாங்க, அதோட அப்படியே கிடக்கு. ரோடு மோடு பள்ளமா கிடக்கு. பைப்பு நல்ல முடியல. இந்த பைப்பு எங்களுக்கு இந்த பைப்பு போட்டு கொடுத்தாங்க, நல்லா இல்ல. அது மாதிரிலாம் இல்லாம நான் மக்களா இருந்து நல்லது பண்ணணும் தான் வரேன். அவங்க காசு கொடுத்தா வாங்கிக்கிங்க. வாங்கிக்கிறேன்ப்பா, வேணாம் பின்ன சரியா? வாங்கிக்கிங்க. ஆனா ஓட்டு யாருக்கு போடுவீங்க? வினயத்துக்கு போட்டாங்க. ஊரை பொறுத்த வரைக்கும் என்ன அடிப்படை வசதி குறையா இருக்கு, அதை மட்டும் சொல்லுங்க. குறையன்னா அதே ரோடு போடல. எங்களுக்கு இந்த பக்கம் சுடுகாடு, இந்த பக்கம் எல்லாம் ரோடு போட மாட்டேங்கிறாங்க. 2026 எலெக்ஷன்ல எம்எல்ஏ நிக்கிறேன். உங்களுடைய சப்போர்ட் எனக்கு கிடைக்குமாக்கா? கண்டிப்பா கிடைக்குது. ஒரு என்னோட சப்போர்ட் இல்ல, ஊரு ஃபுல்லா சப்போர்ட்டா இருக்கும். கண்டிப்பா வெற்றி ஆகுவீங்க. ரொம்ப நன்றிக்கா. நம்ம ஊர்ல ஏதாவது குறைகள் நிறைய நிறைய தண்ணி பைப்பு திறந்தாவே வெறும் மண்ணா கொட்டுது. தண்ணி பிரச்சனை தான் பெருசா. அவங்களுக்கு கல்லு கிட்னி பிரச்சனை நிறைய வருது. அதுதான் மெயின் பிரச்சனை நம்ம ஊர்ல. இந்த பக்கம் ரோடு இதெல்லாம் சரியில்லை. கொஞ்சம் எல்லாம் எலெக்ஷனுக்கு எல்லாரும் சொல்றதுதான். எலெக்ஷன் முடிஞ்சது பிறகு கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு என்ன தேவையோ அதை தான் செஞ்சுக்கிறாங்க சார். 2026 எம்எல்ஏ நிக்கிறோமா? சரிப்பா. அப்பா சரிப்பா போ. எதை வச்சு சொல்றீங்க? உன் முக ராசி. இந்த முகத்தை வச்சுதான் சொல்றோம். ரொம்ப நன்றி. தலைமை தாங்கும் ஒருவன் தரணியில் என்று நிலைத்தான். போர்க்களம் வென்றிடுவான். எதிரியும் இவனை தொழுவான். மலை போல எழுவான். புயலை போல வந்து தனியே நின்று ஜெயிப்பான். இவனை போல ஒருவன் தமிழன், வீர தமிழன். வர எலெக்ஷன் வருதுல்ல, அதுல வந்து எம்எல்ஏவுக்கு சுயேட்சையா நிக்கிறேன். ஓட்டு போடுவீங்களா? போட வேண்டியதான். கேட்ட உடனே சொல்லிட்டீங்களா? எப்படின்னா சுயேட்சையா நின்னீங்கன்னா தனியா தானே நிக்கிறீங்க. கூட்டணியில போனாதான் ப்ராப்ளம் வரும். தெளிவா திட்டோட்டமா பேசுறவங்கள்ட்டதான் நம்பிக்கை நானே இருக்கும். எங்க போய் கேட்டாலும் பணம் தான், லஞ்சம் தான் கேக்குறாங்க. 1.5 லட்சம் 1 லட்சம். பிஎஸ்சி நர்சிங்க்கு இப்ப 2.5 லட்சம் ரூபாய். நீங்க கோட்டால போனதுக்கு ஃப்ரீ சீட்டே இல்ல. எங்க வீட்டுக்காரே எல்லாம் நாங்க அரியலூர் போயிட்டு வந்துட்டோம். கவுன்சிலிங் எல்லாத்துக்கும் அட்டன் பண்ணிட்டோம். எங்களுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் யாரும் தரல. அதனால எங்க பாப்பா படிப்பு இப்போ 1 வருஷம் வேஸ்டா போகுது. மக்களுக்காக ஒரு மாற்றம் கொண்டுட்டு வருவங்க வந்துட்டு இருக்கு. மாறுவாங்க. இனிமே நாங்க இல்ல, எல்லாருமே மாறுவாங்க. கட்சிக்கும் கிடையாது, ஜாதிக்கும் கிடையாது. இல்ல இந்த மாதிரி உங்களை மாதிரி உள்ளவங்களுக்கு ஒரு தடவை புதுசா போட்டு பாப்பேன் அப்படின்னு மாறுவாங்க. 30-40 வருஷமா நாங்க வாடகை வீட்டுல தான் இருக்கிறோம். உட்கார கரம்பு அங்க இட வசதி இருக்கு. இன்னமும் அங்க ஒரு 3 சென்ட் இடம் ஒதுக்கீடு பண்ணி கொடுத்தாங்கன்னு வச்சுங்களேன்,
நம்ம ஒரு வீடு கட்டிட்டு அங்க போய் இருக்கலாம். இப்ப இன்னமும் இதுல அந்த காலத்துல இருந்து வாடகை வீட்டிலேயே இருக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க. இங்க பஸ் வசதி இருக்கு, மினி பஸ் சரியான டைமுக்கு கிடையாது. இங்க குறாரப்பங்குள்ள இறங்கி 3 கிலோமீட்டர் வர வேண்டியதா இருக்கு. ஓட்டு போட்டுலாம் ஜெயிக்க வச்சோம்ல, அவங்க எல்லாம் ஜெயிச்சதுக்கு அப்புறம் வந்தாங்களா? ஆளே பார்க்க முடியல. ஓட்டு கேட்க வராங்களா வங்கி, அதுக்கப்புறம் எல்லாம் பெரிய கும்படா போட்டுடுறாங்க. எதுக்குமே வரதில்ல. யாரையும் நம்புனீங்க, ஓட்டு போட்டீங்க. தயவு செஞ்சு இந்த ஒரு தடவை இதை நம்புங்க, கண்டிப்பா நல்லது நடக்கும். நீங்க சொன்ன அந்த குறைகள் வந்து நிறைவேற்றப்படும். ஓட்டு இந்த 1000 ரூபாய் பணம் கொடுத்தா சரியா போடுதா? இவன் என்ன பண்ணி வச்சிருக்காரு? ஒண்ணுமே கிடையாது. இந்த சூழ்நிலையில இப்ப நான் என்ன நினைக்கிறேன்னா, நம்ம தொகுதிக்கு நம்மளாவது மக்களா இருக்கணுங்கிறதுக்காக நான் நிக்கிறேன். உங்க ஓட்டு இப்ப யாருக்கு போடுவீங்க? என் ஓட்டுல வந்து இப்போ 15 ஓட்டு இருக்கு. என் குடும்பம் மட்டும், என் மருமோ என் மோனும் நான் உங்களுக்கு இந்த போட்டோ கட்டி போட சொல்றேன். இது வாழ்க்கை சத்தியமா சொல்றேன். இது கண்டிப்பா செய்யணும். ரொம்ப நம்பியே இருந்து எனக்கு